நாள் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நல்லா தான் ஆரம்பிக்குது, ஆனால் பினிசிங்கில் தான் பின்னாடி பிஞ்சு போயிருது. இன்னைக்கு அதே மாதிரி பல செருப்படிகள் வாங்க போகிறோங்கிறதே தெரியாமல் சிரிச்சிட்டு இருக்கோம். ஜன்னல் வழியாக போகிற வரவனெல்லாம் ஹாய் ஆட்டி பார்த்துக்கிட்டே வரும்போது திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இன்னைக்காவது செருப்படி வாங்காமல் வருவோமான்னு கேட்டது எங்கள் தலைவி வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல 300 வாட்ச் பல்ப் மாதிரி மூஞ்சியே இருந்தாலும் அந்த 3 மீட்டரில் இருக்க முடிய 30 தடவை இழுத்து இழுத்து பார்க்காம எங்கள் தலைவியால் வரவே முடியாது. உளுந்த விட கூட ஜோடியாக வரக்கூடாது தனித்தனி தட்டில் வாங்குற எனக்கு பூரிக்கு தயிர் வச்சு கொடுக்குறீங்களா? உங்களை எல்லாம் கங்குவா படத்தை 10 தடவை பார்க்க வச்சா தான் புத்தி வரும். நானும் கையை வைக்க கூடாதுன்னு எவ்வளவோ பொறுமையாக இருந்தால் வேணுங்க என்னை கை வைக்க வைக்கிறானுங்க. சொந்த காசில் காஃபி கூட குடிக்காத நாங்கள் ஓசியில் கிடச்ச சாக்லேட் மில்க் சியர்ஸ் போட்டு குடிச்சிட்டு ஆரஞ்சு போட்டு ஐஸ் வாட்டர் அலேக்கா பிடிச்சிட்டு வந்து உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சதுல மதியானம் வந்துச்சோ இல்லையா பசி வந்துருச்சு. இன்னைக்கு என்ன வேலை பார்க்கணும் கூட இவ்வளவு நேரம் யோசிச்சதுல மதியானம் என்ன சாப்பிடணுங்கிறதே மணிக்கணக்காக யோசிக்க வேண்டியதா இருக்கு. சரின்னு சப்பாத்தியும் சிக்கனையும் வாங்கிட்டு வந்து கமுக்கமா வச்சு அமுக்குன்னு அமைக்கிட்டு வேலைக்கு வந்தா கண்ணை திறந்து கொண்டே தூங்குவது எப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா அவ்வளவு தூக்கம் வருது. ஓசில தானே கிடைக்குதுன்னு ஈஸியா 2 பிஸ்கட் எடுத்து வாயில போட்டு காட்டுங்கடா காலை விடுங்கடா ஆளன்னு சொல்லி கம்பெனிக்கே ஒரு கும்பிடு போட்டு வெளியே வந்தா செருப்படி வாங்காம தப்பிச்சாச்சுன்னு மகிழ்ச்சியுடன் டாட்டா காட்டி வீட்டுக்கு கிளம்புனா வணக்கம்டா மாப்போ உனக்கு வைக்கிறேன்டா ஆப்புன்னு கூகுள் மேப் 10 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. சிக்கு சின்ன பின்னமாய் வீடு போய் சேர்ந்தா நாளைக்கு வீடியோ சந்திக்கலாம்.